செம்மையாக இருக்குது. நல்ல டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். இப்போ பாரு. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஹோம்மேட் வாழைப்பழம் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். இதை பாரு, ஃப்ரோசன் பனானா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருதா. ஃப்ரோசன் பனானா பயங்கர கூலிங். கட் பண்ணி அப்போது ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருதா. அந்த ஃப்ரோசன் பனானா 2 கப். மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். மிக்சியில் கிரைண்ட் பண்ணலாம். இப்போ சரியாயிடுச்சு பாருது. ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ இதை பண்ணணும். இப்போது நான் மெரினேட் பண்ணுறேன், ஊற வச்சுறேன். இது ஆல்மண்ட் மில்க் நம்ம கிரைண்ட் பண்ணணும். இது இப்போ போதும். நான் தண்ணியில் ஊற வச்சு தான் அதை எத்தனை பீஸ் போட்டு 20 பீஸ் நான் தண்ணியில் ஊற வச்சுருவேன். இப்போ தான் கிரைண்ட் பண்ணி பாரு. இது இப்படி தான் மில் இருக்கணும். கிரைண்ட் பண்ணும்போது மில் மாதிரி இதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த வாழைப்பழம் கிரைண்ட் பண்ணல, அதை மிக்ஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் மில்க் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ போதும். இப்போ நம்ம ஹனி போட்டணும். ஹனி இப்போது 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணேன். இங்கே நான் வாழைப்பழம் யூஸ் பண்ணும்போது நான் சுகர் யூஸ் பண்ணல. சரியா? சுகர் இல்லாமல், க்ரீம் இல்லாமல் ஐஸ்கிரீம். 1 கப் மில்க் பால். இப்போ நம்ம பவுலில் மாற்றணும். அப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கணும். ஃப்ரிட்ஜ்குள்ளே 6 ஹவர் மேலே தான் நான் வச்சுறேன் ஃப்ரிட்ஜ்குள்ளே. இப்போ எடுத்துலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாரு, இப்படி ஆயிடுச்சு, நல்லாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் வைக்கலாம். அப்போ மேலே சாக்லேட், ஹோம்மேட் வாழைப்பழம் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு பாரு. சூப்பர் பாரு, சூப்பர் டேஸ்ட். நம்ம டேஸ்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. நல்ல டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். இது 6 ஹவர் மேலே நான் வச்சுறேன் ஃப்ரிட்ஜ்குள்ளே. இப்போ இறட்டி இப்போ நம்ம மேலே தான் நான் சாக்லேட் க்ரீம் போட்டு. சரியா? பாரு, சூப்பர் டேஸ்ட்வே வேறு டேஸ்ட் இருக்குது. இது ஹோம்மேட் வாழைப்பழம் ஐஸ்கிரீம். சூப்பர். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் எப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் வேணும் அந்த டைமில் நம்ம செய்யலாம். இல்லை செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.